வணக்கம் மக்களே, நீங்கள் வர கேட்குறது மொக்க கம்பெனி. நான் ஹோஸ்ட் மைன்கிராஃப்ட் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் டீசர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், மைன்கிராஃப்ட்னு லைவ் ஆக்ஷன் படம் எடுக்கப்பட்டதா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கான சில லீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2-3 வாரமாக நடந்துட்டு இருந்துச்சு. தக்காளி நீங்கள் என்னடா லீக் பண்ணுறது, நாங்களே மொத்த டீசரே விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. படம் அடுத்த வருஷம் தான் வருது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை ஃபர்ஸ்ட்டு நான் பார்க்கும்போது இது மைன்கிராஃப்ட்டுக்கான ஏதோ ஒரு ஆடுங்கிற மாதிரி தாங்க நான் நினச்சேன். எனக்கு மட்டும் தான் அப்படி தோடிச்சா இல்லை உங்களுக்கு அப்படி தோடிச்சா கீழே இருக்கு. பிகாஸ் ஒரு ஆட் ஃபீலிங் தான் வருது. இது ஒரு படம் ஃபீலிங்கே எனக்கு வரல இப்போ வரைக்கும். டீசர் ஓகே தான், பட் எனக்கு என்னமோ ஒரு படம் ஃபீலிங் வரல. நான் ஒரு பெரிய மைன்கிராஃப்ட் பிளேயர்லாம் கிடையாது. ஸோ டீடைல்டான பிரேக் டவுன்லாம் கண்டிப்பாக எதிர்பார்க்காதீங்க. பட் இந்த கேரக்டர்ஸ் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி நான் கிடைச்சிருக்கேன். சின்னதாக ஒரு பிளாட் லீக்குமே நடந்திருக்கு. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஜுமான்ஜி படத்தோட அப்படியே காப்பி பேஸ்ட் பார்த்தாங்க எனக்கு தோணுது. நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. அப்படி எந்த வகையில் இதுவும் ஜுமான்ஜி கனெக்ட் ஆகுது அண்ட் மைன்கிராஃப்ட் உலகத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறத மொத்தமாக பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஷாட்டே ஒரு சின்ன பிக்சல்ல தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது அப்படியே ஜூம் ஆக்கும்போது அது ஒரு போர்ட்டலாக மாதிரி அந்த மைன்கிராஃப்ட் உலகத்துக்கு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அதை தொடர்ந்து பேக்ரவுண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 முக்கியமான மெயின் கேரக்டர்ஸ் இந்த உலகத்துக்கு வர மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கு. ஒரு சின்ன பையன் ஹென்ரின்னு சொல்லப்படுது, அவங்க அக்கா நாட்டலி. இவங்க 2 பேருமே ஏதோ ஒரு வீடு வாக்க போயிருக்காங்க போல. அந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் அண்ட் ஜேசன் மாமாவா ஒரு ரெட்ரோ கேமிங் ஷாப் நடத்துற ஒரு கடையில் வந்து பார்த்தா ஒர்க் பண்ணிட்டு இருக்காராம். ரெட்ரோ கேமிங்னா இந்த சிப்பு போட்டு விளையாடுவோம்ல பல காலத்து ரெட்ரோ கேம்ஸ். அண்ட் ஒரு ரெட்ரோ கேம் சாம்பியனுங்கிற மாதிரியும் சொல்றாங்க. எந்த கேம் தெரியல. இவங்க 4 பேருமே தெரியாதனமா ஒரு கியூபை எடுத்து அந்த கியூப் மூலியமா இங்க வர மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ பேக்ரவுண்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகிருக்குல்ல, அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகிறதுக்கு இந்த கியூப் டெசராக்ட் மாதிரி இருக்க இந்த கியூப் அது தான் தேவைப்பட்டிருக்கேன். இது மாதிரி 2 கியூபை ஒன்னா சேர்த்தா தான் இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அந்த வகையில் இவங்க 2 கியூபை ரியல் லைஃப்ல ஒன்னா சேர்த்து இந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு கியூப் தொலைஞ்சு போச்சு. அந்த தொலைஞ்சு போன கியூபை தேடி இங்க வந்திருக்காங்க. புரியுதா? ஸோ இப்போதைக்கு இவங்க இந்த கிரியேட்டிவ் உலகமான மைன்கிராஃப்ட் உலகத்துக்குள்ள வந்து மாட்டிக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி ஜுமான்ஜி கதை மாதிரி தான் எனக்கு தோணுது. ஜுமான்ஜிக்குள்ளேயுமே இந்த மாதிரி உள்ள வந்து மாட்டிக்கும் போது ஏற்கனவே ஒருத்தர் ஆல்மோஸ்ட் லைக் 80s இங்க வந்து மாட்டிருப்பாரு. நம்ம இன்னைக்கு அந்த கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாப்ல. அவர் தான் இந்த ஜுமான்ஜி என்ன மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மற்ற பிளேஸ்க்கு சொல்லி கொடுப்பாரு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவ்ங்கிற ஒரு கேரக்டரை இறக்கியிருக்காங்க. ஸோ மைன்கிராஃப்ட் உலகத்தில் இந்த டிஃபால்ட் கேரக்டர்ஸ் இருக்காங்களா, அவங்கள தான் ஸ்டீவ்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம். அந்த ஸ்டீவ் கேரக்டராக தான் இவரை இருக்கிருக்காங்க. ஜாக் பிளாக் அந்த ரோல் தான் ப்ளே பண்ண போறாரு. இவருமே 80s இந்த மாதிரி அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணி இங்கே வந்தவர் தானா. பட் இங்கேருந்து அவருக்கு வெளியில் போக பிடிக்கல. வெளி உலகம் ரொம்ப குரூவலாக இருக்க அந்த காரணத்தினால நான் இங்கே செட்டில் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்திலே குப்பை கொட்ட ஆரம்பிச்சிருக்காரு ஸ்டீவ். அண்ட் இவங்க இங்கே வந்து இறங்கின இடம் ஆக்சுவலாக ஸ்டீவோட அந்த ஃபார்ம்ங்கிறவங்க தான் சொல்லப்படுது. பிகாஸ் இந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இந்த ஸ்டீவ் சிக்கன் ஹாட் சிக்கன் அப்படின்னு சொல்லி என்னமோ எழுதியிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் ஸ்டீவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இந்த மைன்கிராஃப்ட் உலகத்தில் பழங்காலத்திலே 80s மாட்டியிருக்காரு போல. அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த உலகத்தில் தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அண்ட் இவர் தான் இந்த உலகத்தோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையுமே இந்த புது கேரக்டர்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி அமைக்கப்படணும். இவங்க யாருக்குமே மைன்கிராஃப்ட்னா என்னன்னே தெரியாது. என்ன மாதிரி இல்லைக்கு என்ன மாதிரி சில கேரக்டர்ஸ் டெட்டல் இருப்பீங்களே, ஸோ அவங்க எல்லாருக்குமே மைன்கிராஃப்ட்னா இதுதான், இங்கே இதெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுக்காகவே ஒரு முக்கியமான கேரக்டர் ஜாக் பிளாக் வந்து அந்த ரோல் ப்ளே பண்ணுறாரு. அண்ட் சொல்ல முடியாது பாசிபிளி ஸ்டீவுமே இந்த மாதிரி போர்ட்டல் ஓப்பன் பண்ணி தான் வந்திருக்கணும். அவருமே அந்த போர்ட்டல் சம்மந்தப்பட்ட ஒரு டெசராக்ட் வந்து பார்த்தோன்னா தொலைச்சிருக்கலாம். இவர் மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கூட கதை போகலாம். இவர் தனக்கான ஒரு வில்லேஜை ஆரம்பிச்சு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க. இப்போதைக்கு அந்த 4 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த போர்ட்டலுக்கான அடுத்த பீஸை கண்டுபிடிச்சு அங்கே எஸ்கேப் ஆனாங்களா இல்லையாங்கிறது தான் பேசிக் அவுட்லே. ஜுமான்ஜியில் கூட அந்த ஒரு கிறிஸ்டல் இருப்பாங்களே, ஸோ சேம் கான்செப்ட் தாங்க. பட் ஜுமான்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் லெவல் பை லெவலாக நடக்கும். இந்த கதை என்ன மாதிரி அமைய போகுதுன்னு தெரியல. கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் படி இவங்க 4 பேருமே அவங்களுடைய கிரியேட்டிவ் மைண்டை கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி இந்த மைன்கிராஃப்ட் உலகத்தை தங்களுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைக்கணும். அந்த மைன்கிராஃப்ட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வெளியில் போகக்கூடிய அந்த வழியை காட்டுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்க அந்த காரணத்தினால இவங்க 4 பேருக்குமே கிரியேட்டிவ் மைண்டே இல்லை போல. ஸோ அவங்கள தான் இப்போதைக்கு இந்த மைன்கிராஃப்ட் உலகத்தில் இறக்கி விட்டேன். கிரியேட்டிவ் ஏதாவது பண்ணுங்களா, அதுலேருந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்குங்கிற மாதிரி கதையை கொண்டு போகலாம். ஸோ பேசிக் கான்செப்ட், பேசிக் கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் இதுதான் இப்போதைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நல்லா இருக்கு, லைக் ஓகே. அந்த மாதிரி இந்த கேம் அடாப்டேஷனுக்கு இது பரவாயில்லங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இது ஏன் இந்த மாதிரி ஜுமான்ஜி ஸ்டைல் அடாப்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட இந்த கேம் அடாப்டேஷன்ஸ்லாம் வந்திருக்கு. லாஸ்ட் ஆஃப் அஸ், பார்டர்லாண்ட்ஸ் இப்போ லேட்டஸ்டாக வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன டஞ்சன்ஸ் அண்ட் டிராகன்ஸ் இது எல்லாமே டெக்னிக்கலாக அந்த உலகத்துக்குள்ளேயே நடக்கும். அதாவது இந்த கதையை மைன்கிராஃப்ட் உலகத்துக்குள்ளேயே நடக்கிற ஒரு கதையை செட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அது இன்னும் அக்யூரேட்டாக ஃபீல் ஆகியிருக்கும். இதை ஜுமான்ஜி ஸ்டைலில் அடாப்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. பட் என்னமோ பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த பேசிக் பிளாட் வந்து பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லி கேட்க பண்ணிக்கேன். இப்போதைக்கு ட்ரெய்லர் படி பார்க்கும்போது ட்ரெய்லர் வந்து எனக்கு என்னமோ பெருசாக ஒட்டலக. ஐ மீன் அந்த உலகம் வந்து செம்ம கலர்ஃபுல்லாக வைப்ரண்ட்டாக இருக்குது. அனிமேட்டடாகவும் சூப்பராகவே இருக்குது. பட் அந்த உலகத்துக்குள்ள ஹியூமன் கேரக்டர்ஸ் எங்கேயுமே செட்டே ஆகல, சிங்கே ஆகல. நான் முன்னாடியே சொன்னல, நிறைய கேம்ஸுக்கு இந்த மாதிரி லைக் ஒரு ஹியூமன் லைவ் ஆக்ஷன் ஆட் வந்து போடுவாங்க. கிளாஷ் ஆஃப் கிளான்ஸுக்கே பல ஆட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி தான் எனக்கு இது ஒரு
ஆடாக தான் ஃபீல் ஆகுதே தவிர்த்து ஒரு படம் வைபே இப்போ வரைக்கும் வரல. அதுலேயுமே ஜேசன் மோமோவுக்கு சுத்தமாக சூட் ஆகாத மாதிரி ஒரு லுக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஓகீசம் எல்லாம் திணிச்சு வச்சிருக்கீங்களாடா, பார்த்தா எனக்கு அப்படி தான் தெரியுது. அண்ட் எந்த ஒரு கேரக்டர்ஸ்க்குமே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரியும் ஃபீல் ஆகலை. லைக் அந்த கேரக்டர்ஸ்க்காகவே அவங்க அப்படி ப்ளே பண்ணுறாங்களா இல்லை படத்தில் அந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்கான்னு சொல்லி நம்ம படம் பார்த்தாங்க தெரிஞ்சுக்கணும். சில விஷயங்கள் அந்த மைண்ட் கிராஃப்ட்டுக்கு அக்யூரேட்டாக தான் கூட்டு வந்திருக்காங்க. முக்கியமாக இந்த ஷார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வுட் கலெக்ட் பண்ணுற மாதிரி அந்த கலெக்டிங் சீக்வன்ஸ்லாம் காமிக்கப்பட்டிருக்கேன். அதே மாதிரி அந்த கிராஃப்ட் பண்ணுவாங்கள்ல, ஸோ அதையுமே இந்த இடத்துல தெளிவாகவே காமிச்சிருக்காங்க. ஸோ சில பொருட்களை வந்து எடுத்து அதை வந்து கிராஃப்ட் பண்ணுறது. பேக்ரவுண்டில் ஆப்வியஸாக அந்த மைண்ட் கிராஃப்ட்டுக்கே சம்மந்தப்பட்ட சில ஈஸ்ரெக்ஸ்லாம் ஒழிச்சு வச்சிருக்காங்க. டிஎன்டி இருக்குது, இந்த பக்கம் சில ஸ்வாட்ஸ் இருக்குது. இந்த கிறிஸ்டல்லாம் கலெக்ட் பண்ணி ஸ்வாட்ஸ் எடுப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி சில ஸ்வாட்ஸ் சில ஈஸ்ரெக்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். நான் பெரிய மைண்ட் கிராஃப்ட் பிளேயராக இருந்த சமயத்தில் எனக்கு எதுன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கீழே காவப்படுங்க. பட் இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேசன் மோமோவா தெளிவாகவே ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஸோ அவருக்குமே பாசிபிள் இந்த மைண்ட் கிராஃப்ட் பற்றின ஏதாவது ஐடியா இருக்கும் போலங்க. அதே மாதிரி இந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜேசன் மோமோவா பின்னாடி வர அந்த க்ரீப்பரை பார்த்து பயப்படுற மாதிரி காமிச்சிருக்காங்க. யார் வில்லன், யார் ஹீரோஸ், யார் உண்மையில நம்பலாம் அப்படிங்கிற விஷயம் பாசிபிளி ஜேசன் மோமோவாக்கு ஒரு சின்ன ஐடியாவா தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் அதிகம். ஒரு பிங்க் கலர் ஷிப் வந்து காமிச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரேரான ஷிப் அங்கே மைண்ட் கிராஃப்ட்ல யாராவது வச்சிருக்கீங்களா? ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி நம்ம ஜாக் பிளாக்கோட ஒரு ஓனாயை தேடின பயணமும் இந்த படத்தில் இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. லைக் ஓனாயை கண்டுபிடிச்சாதான் உங்களுக்கு போர்ட்டல அடுத்த பகுதியை கண்டுபிடிக்க முடியுங்கிற மாதிரி ஏதாவது ஒரு குவெஸ்ட் அமைக்கப்படலாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஓனாயை காமிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பின்னாடி இருக்க அந்த நிலா கூட பாக்ஸ் ஷேப்ல இருக்கு பார்த்தீங்களா? அண்ட் இந்த படத்தோட வில்லன்களாக இந்த பிக்ஸ் தான் வரப்போறாங்களாம். பிக்லிங்ஸ்ன்னு சொல்லப்படுது. நான் அவங்களுடைய லீடரா சங்கஸ்ங்கிற ஒருத்தர் தான் இருப்பாராம். இவங்களுடைய குறிக்கோளே டெக்னிக்கலாக இந்த கிரியேட்டிவ் மைண்டும் இல்லாத ஒரு இடமா இதை மொத்த மைண்ட் கிராஃப்டையுமே மாற்றணுங்கிறது தான். ஸோ யாராவது கிரியேட்டிவாக ஏதாவது ஒரு விஷயம் யோசிச்சாலே அந்த இடத்துக்கு இவங்க வந்து மொத்தமாக அதை அடிச்சு துவம்சம் பண்ணிடுவாங்களாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டீவோட அந்த வில்லேஜை அடிக்கிறதுக்காகவே அவங்க வந்திருக்காங்க போல. ஸோ கிரியேட்டிவிட்டி டெக்னிக்கலாக அந்த பிக்ஸுக்கு பிடிக்காதாங்க. ஸோ அங்கே தான் வில்லன்களாக வர மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த ஷாட்டில் பேக்ரவுண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க பர்பிள் கலர் ஐயோட இருக்காங்க. அவங்கள கடத்தி வச்சிருக்காங்களா இல்லை அவர் தான் இவங்க எல்லாருக்குமே லீடரான்னு சொல்லி சுத்தம் ஐடியாவில் என் ஃப்ரெண்ட்ஸ் மைண்ட் கிராஃப்ட் விளையாடுறவங்க கிட்ட இதை பிக்சர் அமைச்சு கேட்டால் அது பாசிபிளி எண்டர்மேனாக இருக்கலாம்டா அப்படின்னு வந்து சொன்னாங்க. எனக்கு தெரியல, நான் விளையாடுனதே கிடையாது. லைக் ஒரு 2 hours கிட்ட சும்மா மேலோட்டமாக இந்த மைண்ட் கிராஃப்ட் உலகம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணியிருக்கேனே தவிர்த்து ஐம் நாட் அ பிக் ஃபேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இது எண்டர்மேனா இல்லையான்னு சொல்லி யாராவது விளையாடுறவங்க கேம் விளையாடுறவங்க இருந்தீங்கன்னா கீழே காமிடுங்க. ஸோ கிரியேட்டிவிட்டி வெர்சஸ் அதை எதிர்க்கிறவங்கிற மாதிரி தான் இந்த கதை போக போதும். பட் இந்த படத்திலே கிரியேட்டிவிட்டி இல்லையடா குய்யால. படத்தோட பிளாட்டே ஜுமாஜி பிளாட்ல இருந்து ஆட்டையை போட்டிருந்தான். பட் எனிவேஸ் என்னோட பிரச்சனை எனக்கு ஃபீல் ஆகுதுன்னா, இந்த எல்லா ஹியூமன் கேரக்டர்ஸுமே ஹியூமன்ஸாவே காமிச்சிருக்கேன் தான். மைண்ட் கிராஃப்ட் உலகத்தில் ஹியூமன்ஸுமே பிளாக்கியாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க எல்லாருமே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நல்லாவும் இருந்திருக்கும். அவர் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே அனிமேட்டடாக இருக்க அந்த கருத்துனால ஹியூமன் கேரக்டர்ஸுமே அனிமேட்டடாக மாற்றிருக்கலாம். சூப்பர் மேரியோ படம் மாதிரி இந்த மொத்த படத்தையுமே அனிமேட்டட் படமாகவே கொடுத்துருக்கலாங்க. ஏன்னா மைண்ட் கிராஃப்ட்டுக்கு ஃபேன்ஸ் அதிகம். GTA 5 விட எனக்கு தெரிஞ்சு மைண்ட் கிராஃப்ட் அதிகமாக செல் ஆகியிருக்குன்னு நினைக்கிறேன். அதிகமான கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. ஸோ அதிகமான ஃபேன்ஸ் மைண்ட் கிராஃப்ட்டுக்கு இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க எல்லாருமே இந்த படம் பார்க்க வருவாங்க. அவங்களை ஏமாத்துற மாதிரி இது அமைஞ்சிச்சுன்னா யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஹாலிவுட் அவங்களுடைய கேம் அடாப்டேஷன் ஃபேஸில் இருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட கேம் அடாப்டட் மூவிஸ் அண்ட் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆன பார்டர்லாண்ட்ஸ் ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆச்சு. அதே மாதிரி இந்த படமும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா பாசிபிளி இந்த கேம் அடாப்டேஷனுங்கிற ஒரு மொத்த ஃபேஸை கூடிய சீக்கிரம் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது ஃபெயிலியர் ஆகக்கூடாது. பட் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது. மதில் மேல் பூனை மாதிரி இந்த படம் ஒரு பிக்கஸ்ட் ஃப்ளாப்பாகவும் மாற வாய்ப்புகள் அதிகம். அதே சமயத்தில் மைண்ட் கிராஃப்ட்டுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால பிக்கஸ்ட் சக்ஸஸாக மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எந்த பக்கம் இது விழ போகுதுங்கிறத பொறுத்து படம் பார்த்தே தெரிஞ்சுப்போம். ஸோ எனக்கு அவ்வளோ இம்ப்ரெசிவாக ஃபீல் ஆகல. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? மைண்ட் கிராஃப்ட் ஃபேன்ஸ் இது அக்யூரேட்டாக இருக்கா இல்லையா? உங்கள் தாட்ஸ் எல்லாத்தையுமே மறக்க வைக்கலாம். காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விட மேம்பட்டு எந்திரிக்கும். ஹேஃபன் கைஸ் வட்ட